நீ தவறே செய்யாதவனாக இருந்தால் நிகழ்வு நடந்த 27ஆம் தேதி நைட்டு உன்னோட கட்சிக்காரர்கள் உன்னோட கட்சியில் இருக்கும் கரூரில் இருக்கும் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே போய் பார்த்துட்டு இந்த விஜய் வந்து டெஃபினெட்லி ஹீ இஸ் அக்யூஸ் நம்பர் 1. இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே கிடையாது. இவன் வந்து நாட்டை எப்படி ஆளுவான்? நீ தப்பு பண்ணியிருந்தானே காலில் விழுந்திருக்கேன். தப்பு பண்ணாத நான் காலில் விழுவே மாட்டேன். நான் தப்பு பண்ணியிருக்காட்டி நான் காலிலே விழ மாட்டேன். நீ என்ன நினச்சிக்கிற? காசை வச்சு நீ எதையும் செய்யலாம். எவனா ஒருத்தன் துக்கமானவங்க நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்களா? நம்ம தான் அவங்கள போய் விசாரிக்கும். சினிமாவில் இருந்தால் சினிமாவில் போகுது, ஆடிட்டு இருக்கான், பாட்டுட்டு அது அவன் பிரச்சனை. அவன் டைம் நல்லா ஓடுது, இல்லாட்டி ஹீரோ ஆறான், இல்லாட்டி ஹிட் ஆகுது அவன் படம், அது அவன் பிரச்சனை. அது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் வந்து என் சிஎம்மாக வரணும், கண்டிப்பாக இது என் பிரச்சனை. இது என் நாடு. செந்தில் பாலாஜி மாதிரி கொள்ளை அடித்தவர்கள் அரசியல்வாதிகள், லல்லு யாதவ், இவங்க எல்லாருமே பிஜேபி ஒன்றும் பெரிய யோகியமானவங்க கிடையாது. அதுலேயே எல்லா யோகியங்க இருக்கிறாங்க. திஸ் காணொலி இஸ் ஆல்சோ ஃபார் த கிரேட் நிர்மலா சீதாராமன். பொருளாதாரம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்து நாட்டோட கடனை ஏற்றி எல்லாமே இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் அங்கே லைசன்ஸ் இது ஏறி எல்லா இடத்துலையும் எல்லாம் என்ன எதுக்கு நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்கு நாங்கள் கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? அரசியல் கட்சிகள் இவங்களை போய் கூட்டு சேர்த்திக்கிறாங்க பாருங்கள். முதல்ல அவங்கள செருப்பை கட்டி அடிக்கணும். ஏன்னா அவங்க காசை வச்சு இவங்க அரசியல் பண்ண இந்த ஒரு நாள் கூத்துக்கு நம்ம 5 வருஷம் கஷ்டப்படுறோம். இந்த திட்டு பசங்க கிட்ட இதெல்லாம் ஒரு முதல் அமைச்சராக வந்தால் நாடு குட்டி சவராயிடும். முதலே குட்டி சவர் ஆயிடுச்சு, இன்னும் குட்டி சவராகும். வணக்கம். கீதா டிவிஎன் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு ஒரு சில தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக இந்த விஜய் சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு கட்சிக்காரர்கள், பல்வேறு என்ன சொல்கிறது, ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன், ஒவ்வொரு இது. ஒரு சிலர் பொய்யை பேசுகிறார்கள், ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பேசுகிறார்கள். யாருமே வந்துட்டு ஒரு சைடு எடுக்கக்கூடாது. தவறுனா தவறு தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விஜய் வந்து டெஃபினெட்லி ஹீ இஸ் அக்யூஸ் நம்பர் 1. தான் ஏதோ பெரிய அப்பாவி மாதிரி இந்த அழுது இவங்களை கூப்பிட்டு அந்த மாமல்லபுரத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ராமா போடுறதுக்கு நீ என்ன கதை விடுற? இந்த மாதிரி எனக்கு வந்து கரூர் செல்வதுக்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல, போலீஸ்காரங்க என்னை விடலைன்னு சொன்னால், அப்போது மாமல்லபுரம் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கா இல்லாட்டி ஃப்ரான்ஸில் இருக்கா? நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதே தமிழ்நாடு போலீஸ் தான் உனக்கு அங்கேயும் பெர்மிஷன் கொடுக்கணும். அப்போ வந்து இதில் எதுக்கு பெர்மிஷன் தேவை? ஃபஸ்ட்டு நீ தவறே செய்யாதவனாக இருந்தால் நீ வந்து அதே அன்னைக்கே அந்த நிகழ்வு நடந்த 27ஆம் தேதி நைட்டு உன்னோட கட்சிக்காரர்கள் உன்னோட கட்சியில் இருக்கும் கரூரில் இருக்கும் அந்த மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே போய் பார்த்துருக்கலாம். யாரும் உங்களுக்கு வந்து போய் பார்க்க வேணான்னு சொல்லலை. அப்போ வந்து நீங்கள் வந்து முழு பூசணிக்காக அப்படியே மூடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது தவறு. மனிதன் எல்லாருமே தவறு செய்வான், இது இயல்பு. அந்த தவறை செய்தவன் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான் பாரு, அவன் மனுஷன். ஆனால் இந்த கிறுக்கு பையன் விஜய், இவன் வந்து கிறுக்கு பையன் கூட சொல்லக்கூடாது. இவன் வந்து ஒரு பெரிய அரக்கன். நிறைய ஊடகங்கள், நிறைய பேர், ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்களை நாயின்னு கூப்பிட்றீங்க. நாயின்னு கூப்பிடாதீங்க. நாய் ஒரு நல்ல ஜென்மம், ஒரு உயர்ந்த ஜென்மம். நாய் மாதிரி நன்றி உள்ள ஜென்மம் எதுவுமே இல்லை, மனுஷனே கிடையாது. ஓகே. அப்போ வந்து இந்த விஜய்க்காக என்ன சொல்கிறது, ஒரு சில அரசியல் கட்சிகள், ஒரு சில ஜேர்னலிஸ்ட்டு சப்போர்ட் பண்ண, நான் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, தேவையும் இல்லை. அதே மாதிரி ஒரு சில திராவிட ஊடகங்களும் ஒரே முட்டாவும் நீங்கள் வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாம். ஆனால் எது உண்மை நடந்ததோ அதை பற்றி பேசலாம், தவறே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரைட் இருக்குது. நீ பப்ளிக் லைஃப்பில் வந்த அப்புறம் விஜய், யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ வந்து பதில் கொடுத்தே தீரணும். ஆனால் நீ வந்து வாயில் குழப்பத்தை வச்சவனாட்டு முதல்ல வாய் மூஞ்சி இப்படி பபூசணி மாதிரி இது மாதிரி பூசணிக்காய் மாதிரி இப்படி ஊதி கிடக்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. நோவா இல்லாட்டி உன்னோட ஹேபிட்ஸா, உன்னோட ட்ரக்ஸா, எதுன்னு தெரியல. ஆகையால் நீ ஒன்றும் பெரிய மன்மதனும் கிடையாது. அந்த உன்னை பின்பற்றும் இந்த பைத்தியக்காரர்கள், இந்த தற்குறி கும்பல் வந்துட்டு அதுக்கு மேலே அயோக்கியர்கள். இவங்க வந்துட்டு குடிச்சு போட்டு என்னென்ன பேசுகிறாங்க. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நாடு என்ன ஆகும்? நான் கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். என் கடவுள் வந்து என்னோடய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார்.
உம்மாதி அயோக்கியர்கள், இந்த ஊழல் பண்ணுற அயோக்கியர்கள், இவங்க எல்லாருமே இந்த 2026 அழிக்கப்படாவிட்டால் தமிழ்நாடு அழிந்துவிடும். உண்மை. இந்த ஊழல் அரசியல்வாதி, ஊழல் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ், இந்த ஐஆர்எஸ்லாம் வந்து ரெசிக்னேஷன் வாங்கிட்டு அரசியலுக்கு குதிக்கிறது. இவங்கெல்லாம் இப்போ ஆஃபீஸராக இருந்தப்போ எவ்வளோ யோகியமாக நடந்திருப்பாங்க. கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு தலைப்பக்கமாக இவங்க பார்ஷியலாக நடந்திருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் தான், எவனும் யோகியவன் கிடையாது. அப்போ வந்து இவங்களோட இப்போ அலையன்ஸ் போடணுன்ட்டு அழிஞ்சிட்டு இருந்த அதிமுக, இந்த பிஜேபி, இந்த பிஜேபியில் இருக்கும் அந்த வானத்தின்னு சொல்கிற பொம்பளை என்னமோ பெருசாக பேசுது. ஏய், தனியாக நின்று காட்டுடி, நீ தனியாக நின்று ஜெயிச்சு வா, நீ கோயம்புத்தூரில் நிற்காத, ஏதோ ஒரு ஊர் தெரியாத உன் ஜாதி இல்லாத ஊருக்கு போய் நில்லு. ஜாதி ஊரில், அதுக்கப்புறம் ஒரு அரசியல் தலைவர் மாமா வேலையில் நீங்களாம் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நீங்களாம் பெரிய மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல. நீங்கள் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மிஷினால், இந்த ஊழலால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டானா நீங்கள்லாம் மக்கள் வந்து உங்களை அப்படியே வரவேற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் எந்தெந்த அரசியல்வாதி, அது ஆம்பளையா பொம்பளையா எந்த கட்சியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அழிய வேண்டிய ஒரு ஜென்மங்கள். நாடு வந்து உருப்படும். இதுங்கெல்லாம் இந்த சனியனுங்கெல்லாம் ஒழிஞ்சாலே நாடு உருப்படும். நான் அதை பற்றி கவலையே படல. இந்த விஜய் பின்னால் போயிட்டு ஓடிட்டு இருக்காங்களே இந்த இளைஞர்கள், உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்யூச்சரே கெட்டு குட்டி சவர் ஆகிடும். இவனை நம்பி போனீங்க. உங்களுக்கு அறிவில்லை. உங்கள் அப்பனை வந்துட்டு ஒரு 2 பொண்டாட்டி 3 பொட்டை கூத்தியாக வெப்பாட்டி வச்சுருந்தா நீ அந்த அப்பனை ஏற்றுப்பீங்களாடா? பைத்தியக்காரங்க, அந்த பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அவன் பின்னால் ஓடுறவன், அவனுக்கு பொண்டாட்டி குழந்தை குட்டியெல்லாம் விட்டு போட்டு ஊர் மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பனும் அம்மாவையும் மதிக்கிறது இல்லை. இப்போ வந்து பிரச்சனை வந்தோன்னா அப்பங்கிட்ட ஓடுறான். அப்போ இவன் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதி? இவனுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே கிடையாது. இவன் வந்து நாட்டை எப்படி ஆளுவான்? புத்தி இருக்குதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? நீங்களும் அழிய வேண்டியவங்க. நீங்களும் அழிஞ்ச ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் நிஜமே ஐ எம் நாட் ஃபீலிங் சாரி. இந்த இறந்தவங்களுக்கு நான் ஐ எம் நாட் ஃபீலிங் சாரி. எக்ஸப்ட் இந்த பாவம் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இறந்துருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நான் ஐ ஃபீல் சாரி. ஆனால் இவனை பார்க்க போய் இவனோட ரசிகனாக செத்தவங்களுக்கு நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏனென்றால் இவங்களும் மறுபடியும் ஒரு தற்குறிகளாக தான் இருந்திருப்பாங்க. கடவுள் வந்துட்டு பதில் கொடுக்குறார் அங்கே. 2024 வந்து மோடியை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு சொல்லி என் கடவுள் அவ்வளோ தடவை என்கிட்ட சொன்னார், கிருஷ்ணர் இவன் அழிக்கப்பட வேண்டியவன் என்று. ஈவில், ஒரு கெட்ட சக்தி அவன் சொல்லிட்டு சொன்னார். ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்தார். அப்போ என் கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இயற்கை வந்து உங்களை அழிக்கும். யார் யார் அவனை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த இயற்கை அந்த இதில் காட்டும். இப்போ வந்து இந்த சந்திரபாபு நாயுடு சும்மா இருக்க முடியாமல் போய் அவனை சப்போர்ட் பண்ண போய் போன வருஷமாக ஆந்திராவில், இந்த வருஷமாக ஆந்திராவில் அவ்வளோ ஒரு புயலால் சீற்றம். எதுக்கு? நம்மளாம் ஓப்பனாகவே நாங்களாம் பேசுகிறோம். நாங்கள் யாரை பார்த்து பயந்துக்கல. ஏன்னா எங்கள் கடவுளை எங்களை பேச சொல்கிறாங்க. பேசுங்க, எல்லாருமே வாய் மூடிட்டு இருந்தால் இந்த நாடு எங்கே போகுது? அதில் எங்கே தவறு நடக்குதோ அங்கே தட்டி கேட்கணும். இந்த விஜய் ரசிகர்கள் வேஸ்ட் ஆஃப் டைம். இவனுங்களெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒரு 100 கோடி செலவு இந்த அயோக்கியனால். இவன்லாம் ஒரு அயோக்கியன். மூஞ்சிய மோரக்கட்டியும் என்னமோ பெரிய ஒன்றும் தெரியாதவன் மாதிரி பேசுகிறான். 3வது நாள் ஒரு சாரி கடை சொல்ல, ஒரு மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் காலில் விழுந்த வெக்கமா இல்லை உனக்கு? நீ தப்பு பண்ணியிருந்தானே காலில் விழுந்திருக்க. தப்பு பண்ணாத. நான் காலில் விழுவே மாட்டேன். நான் தப்பு பண்ணியிருக்காட்டி நான் காலிலே விழ மாட்டேன். நீ என்ன நினச்சிக்கிற? காசை வச்சு நீ எதையும் செய்யலாம். எவனா ஒருத்தன் துக்கமானவங்க நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்களா? நம்ம தான் அவங்கள போய் விசாரிக்கணும். ஆனால் நீ என்ன கூத்து பண்ணியிருக்கிற? எல்லாம் மாமலை பொறுத்து கூப்பிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு அதுக்கெல்லாம் மயங்கிடுவாங்க. வேணா ஒரு சில முட்டாள்கள் மயங்குவாங்க. ஆனால் அதில் ஒரு பொண்ணு நிஜமாவே உன் பணத்தை திருப்பி மூஞ்சில் எடுத்தா எரியா பாரு. அவள் நிஜமாவே அந்த பொண்ணை நம்ம வந்து பாராட்டணும். நிஜமாவே கவர்மெண்ட் வந்து அவளுக்கு நல்லது செய்யணும். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று பண்ணணும். மிச்ச தற்கூறிங்க வந்து கேட்க சொல்லுதுங்க, தம்பிய மகன் மாதிரி மயிரும். இந்த மாதிரி மகனை தான் நீங்கள் பெற்று வளர்ப்பீங்களாடி பொம்பளைங்க? உங்கள் சொந்த மகன் செத்து போயிட்டா இந்த மாதிரி இவனை இப்போ தலையில் தூக்கி ஆடுறீங்க. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? என் மகன் மாதிரியம்மா இந்த மாதிரி மகனையாக பெற்றுட்டு சனியை பிடிச்சவன் இவெல்லாம் நாசமாக போக வேண்டியவன்.
இவெல்லாம் நாட்டுக்கே ஒரு கேடு. இவெல்லாம் ஒரு முதல் அமைச்சராக வந்தால் நாடு குட்டி சவராயிடும். முதலே குட்டி சவர ஆயிட்டுருக்கு, இன்னும் குட்டி சவராகும். மக்கள் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி தற்குறிகள் பின்னால் நம்ம ஓடிட்டு இருந்தானா அது நம்ம முட்டாள்தான். இவன் சினிமாவில் இருந்தால் சினிமாவில் போகுது, ஆடிட்டு இருக்கான், பாட்டுட்டான், அது அவன் பிரச்சனை. அவன் டைம்னால இருந்தால் ஓடுறது, இல்லாட்டி ஹீரோ ஆறான், இல்லாட்டி ஹிட் ஆகுது அவன் படம், அது அவன் பிரச்சனை. அது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் வந்து என் சிஎம்மாக வரணும், கண்டிப்பாக இது என் பிரச்சனை, இது என் நாடு. எனக்கு இந்த மாதிரி தற்கூறிகளெல்லாம் என்னோடய நாட்டை வந்து ஆளணும் எனக்கு தேவையும் இல்லை, நான் எதிர்ப்பேன். மக்கள் எப்பவும் வந்துட்டு பைத்தியக்காரங்களாட்ட பேசிட்டு குதிச்சுட்டு அந்த குடிகார பசங்க எப்படி குதிக்கிறாங்க? யாருன்னா ஒருத்தர் பேசுகிற கேட்குறாங்களா? யார் பேச்சும் கேட்கறதில்ல. ஒரு சில பேர் வந்து என் பிள்ளைங்க ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எதுக்காக உங்கள் பிள்ளைங்களாம் ஓடுறாங்க? நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்கள அறிவோடு வளர்க்கணும். பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு ஓடுறோம் நம்ம எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க தப்பான வேலைக்கு போனப்பறம் ஐயோன்னு அடிச்சுக்கிறோம். ரெண்டும் தேவையில்லை. இப்போ நம்ம நாட்டில் படிப்பு இல்லாமல் கிடையாது. மேபி இந்த குவாலிட்டி எஸ், ஒரு சிலது இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே படித்து நம்ம போய் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சி போட்டுட்டு கடனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அழுகுறாங்க. என்னத்துக்கு நீங்கள் வந்து கடன் வாங்கணும்? இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த நன்றி இருக்குதா? ஐயோ எங்கள் அப்பா அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்னை படிக்க வச்சுக்கன்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. நீ தானே பண்ண, நீ கட்டுன்னு சொல்கிறோம். இப்போ போன வாரத்தையும் ஒருத்தர் எனக்கு டெல்லியிலேருந்து வந்தார், அழுகுறார். என் பையனை ஐஐடியில் இன்ஜினியரிங் படிக்க வச்சு வேலைக்கு போகாமல் நீ கட்டு இது லோனுன்னு சொல்கிறான்ட்டு அழுகுறார். இதுதான் குழந்தைங்க. அதுக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தனா அந்த நாய் நன்றியோடு இருக்கும். நாயில் இழிவாக பேசாது. அவங்க அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஜென்மம் வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஜென்மங்களே அந்த நாய், இந்த மிருகங்கள் எல்லாமே. நான் வந்து அதில் எதையும் வந்து, ஏன்னா எனக்கு நாய் என்ன எனக்கு ரொம்ப உயிர். அப்போ வந்துட்டு என்ன ஜென்மம் இந்த விஜய் எல்லாம்? இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இருக்குதா? அதுக்கப்புறம் பொட்டை கழுத ஓடுறான், ஓடி போயிட்டு அப்புறம் லொல்லு வேற பேசுகிறான். அவன் ஆளுங்க லொல்லு பேசுகிறாங்க. யார் இந்த ஆர்தவ் அர்ஜுனா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். கள்ள நோட்டு அடித்து இல்லாட்டி கள்ள சீட்டு, இந்த லாட்ரி சீட் அடித்தவெல்லாம் நாட்டுக்கு ஒரு பெரிய மனுஷனா? இவெல்லாம் நாட்டுக்கு ஒரு தலைவராக வரணுமா? இந்த அரசியல் கட்சிங்க இவங்களை போய் கூட்டு சேர்த்திக்கிறாங்க பாருங்கள். முதல்ல அவங்கள செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏன்னா அவன் காசை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறோம். எந்த கட்சியாக இருக்கட்டும், அந்த பிஜேபியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இல்லை இந்த தாவேக்காவாக இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் அவனை சேர்த்துக்கிட்டீங்க? அவன் காசு, அவனை பெரிய நாட்டுக்காக சேவை பண்ணி பெரிய இது பண்ணி போரில் போய் சண்டை போட்டு வந்து நாட்டுக்காக இது பண்ணியிருக்கான் கிடையாது. அந்த காசு இந்த எல்லாம் நக்குறீங்க. இந்த காசுக்காக அவனை நக்குறீங்க. தரித்திரம் புத்த தலைவர்கள். நீங்கள்லாம் மனுஷர்களே கிடையாது. உங்களையெல்லாம் வந்துட்டு மாண்பு மிகவும் கூப்பிட்றதே பெரிய பெரிய தவறு. என்னைக்கு ஒருத்தன் ஊழல் பண்ணிட்டா அவன் எப்படி மாண்பு மிகுவாவான்? ஹவு ஹி கேன் பி ஹானரபிள்? Anybody, whoever is corrupt, whether it's a politician, bureaucrat, judiciary, none of you who are corrupt can be honorable people. இந்த மாற்றம் மக்கள் மத்தியில் வரும். போராட்டம் வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக போராட்டம் வராது. மக்களை நீங்கள் துன்புடிச்சிட்டு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாமர மக்கள் எங்கே போவாங்க? இன்னைக்கு என்கிட்ட வேலை செய்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்? ஐயோ அம்மா, அந்த போலீஸ்கார திட்டு பசங்களை மட்டும் நான் நம்ப மாட்டேன்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா. அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. நானுமே எனக்கு போலீஸ்காரங்க நம்பவே மாட்டேன். 99.999% நம்ப மாட்டேன். ஏதோ 100 கோடியில் ஒன்று சரி. ஆனால் இவங்க தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள், இவங்க தான் நம்மளுக்கு இது செய்கிறாங்க அது செய்கிறாங்க. தேவையில்லை. இந்த மனப்பக்குவம் மக்கள் மத்தியில் மாறணும். இன்றைக்கி யூனிஃபார்ம் திருடர்கள் இவங்கெல்லாம் இந்த யூனிஃபார்மை போட்டு நம்மளை அப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. நான் கோர்ட்ஸில் பார்க்குறேன். ஒரு நியாயமாக வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து அந்த கோர்ட்டில் போக முடியாது. நியாயத்துக்கு காலமே கிடையாது. அந்த வக்கீல்கள் வாங்கும் பணம், ஃபீஸு பிடுங்கிறது லட்சம். அப்போ ஒரு சாதாரண மனிதன் லட்சம் ஃபீஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. யாருமே பாமர மக்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகவே முடியாது. என்ன ஃபீஸ்? 15 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம் ஒரு 5-10 நிமிஷத்துக்காகனா
அது அப்போ யாராலும் இதெல்லாம் கொடுக்க முடியும்? அயோக்கியர்கள், இந்த செந்தில் பாலாஜி மாதிரி கொள்ளை அடித்தவர்கள், அரசியல்வாதிகள், லல்லு யாதவ், இவங்க எல்லாருமே பிஜேபி ஒன்றும் பெரிய யோகியமானவங்க கிடையாது. அதுலேயே எல்லா அயோக்கியங்க இருக்கிறாங்க. இங்கே இருக்க அயோக்கியன்னா அங்கே போய் வாஷிங் மிஷினில் க்ளீன் ஆகிட்டு உடனே அவன் நல்லவன் ஆயிட்டான். அதெல்லாம் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் இவங்க தான் இந்த சுப்ரீம் கோர்ட் போக முடியும், ஹை கோர்ட் போக முடியும். மிச்ச பாமர மக்கள் நியாயமாக வாழணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ட்டில் தீர்ப்பே வராது. அவங்க கோர்ட்லேயே இழுந்து செத்து போவாங்க. ஒன்று சிம்பிள் திங், மை ஓன் ஃபாதர், மை பார்ட்டிஷன் சூட் எங்கள் அக்கா போட்டிருக்கா. 19 வருஷம் கோர்ட்டில் ஓடிட்டுருக்குது. 19 வருஷம் ஃபீஸ் கொடுத்தது தான் மிச்சம் அந்த லாயர்ஸ்க்கு. எனக்கு ஒருத்திக்கு தான் லாயர் இல்லை. இப்போ இந்த ஒரு வருஷம் தான் லாயர் வச்சுருக்கேன். அந்த ஒரு 3-4 மாதத்துலேயே பல லட்சம் ரூபாய் போயாச்சு. எதுக்காக? இப்போ என்ன இந்த கோர்ட்டுகள் என்ன தீர்வு நீங்கள் கொடுக்க போகிறீங்க? டைம்லி, இப்போது இந்த விவசாயிகளுக்கு டைம்லி லோன்ஸுன்னு சொல்லுவேன். அந்த லோன் அந்த டைமுக்கு கொடுத்தா தான் அந்த விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிடையாது, நம்ம பேங்க்ஸ் அந்த விவசாய லோன் டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், இந்த கோர்ட்ஸ் டைம்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காட்டி ஒரு யூஸும் கிடையாது. அந்த மனுஷன் செத்து போன அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அது வந்துட்டு தேவையே இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கேயும் ஃபைல் மூவே ஆகாது. டேஸ் டுகெதர், மந்த்ஸ் டுகெதர், அந்த பணம் டிங் பணம் கொடுக்காட்டி முடிஞ்சது கதை. அப்போ இந்த சிஸ்டம் ஃபெயிலியரை யார் தட்டி கேட்குறது? என் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில். நாங்கள் ஒன்றும் பயப்படுறதா இல்லை. திஸ் காணொலி இஸ் ஆல்சோ ஃபார் த கிரேட் நிர்மலா சீதாராமன். நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி கிடையாது. நீ ஒன்றும் ஒரு நேர்மையான பொம்பளையும் கிடையாது. நீ வந்து பொய் கேஸ் போட்டுட்டு நீ வந்து நினச்சிக்கிறியா நாங்கள்லாம் பயந்து போனது கிடையாது. யாருமே பயந்துக்க மாட்டோம். என்ன ஒரு உயிர், ஒரு தடவை தான் வாழ்வோம், ஒரு தடவை தான் அந்த சாவும். டெய்லி செத்துட்டு இருக்க மாட்டோம். உன் மாதிரி ஊழல் பண்ணவர்கள் என் மாதிரி ஆட்டுக்கு நீங்கள் எனக்கு கருத்து சொல்கிறீங்களா? எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். என் கடவுள் என் கூட நிற்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் கடவுள் என் கூட நிற்பார்னு என் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம தப்பு செய்யலை, ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம். என்னென்னா கடவுள் நம்மளை இது பண்ணுறார், தடம் பண்ணுறார். நம்மளை ஹீஸ் ஹார்டனிங் அஸ் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும். நாட்டில் பொருளாதாரம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்து நாட்டோட கடனை ஏற்றி எல்லாமே இப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏறி இருக்குது, கரண்ட் பில் ஏறி இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் அங்கே லைசன்ஸ் இது ஏறி எல்லா இடத்துலையும் எல்லாம். என்ன எதுக்கு நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்கு நாங்கள் கட்டிட்டு உட்காந்துருக்கணுமா? என்ன தேவைக்கு? ஏன்னா ஒரு ஜட்ஜ் மோட்டோவாக இந்த அரசியல்வாதி மேலே கேஸ் எடுக்கிறாங்கன்னா கிடையாது. இவங்களெல்லாம் தூக்கி எடுத்து மிதிக்கணும். இந்த பியூரோக்ராட்ஸ், இந்த அரசியல்வாதி எப்போ ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறானோ இவனுங்களை எல்லாத்தையும், இந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, கடவுள் அனுப்புவார். இப்படியே போயிட்டுருக்காது, இந்த அதர்மம் அப்படியே போயிட்டுருக்காது. இதை தட்டி கேட்குறதுக்கு தர்மம் வருவார் ஒருத்தர், யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. மக்கள் நீங்களும் திருந்துங்க. இந்த விஜய் மாதிரி அவனையெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றிக்கிட்டு போகாதீங்க. அவனுக்கு என்ன இருக்குது? அவன் இஸ் அ சாடிஸ்ட், அவன் ஒரு மனநோயாளி, இஸ் அ சைக்கோ, இஸ் அ சைக்கோபேத், இஸ் அ சைக்கிக், இஸ் எவ்ரிதிங். வாட் எவர் டேர்ம்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் ஹிம், அதை யூஸ் பண்ணலாம். அவன் ஒரு பைத்தியம், புகழ் பைத்தியம். அது நிறைய அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது இந்த புகழ் பைத்தியம். அவங்களுக்கு அந்த பதவிக்கு வந்துட்டானா அந்த பதவி, அந்த பவரில் மண்டைக்கு ஏறுது இந்த போதை மாதிரி. இந்த போதை சாப்பிட்றவங்களாம் நம்ம தலைவராக வந்தால் எப்படி நாடு உருப்படும்? இனிமேலாவது மக்கள், நீங்கள் யாருக்கு உங்கள் ஓட்டு போட்டீங்க யோசிங்க. பைத்தியக்காரத்தனமாக ரெட்டையில் சூரியன், விஜய், கமலஹாசன் அப்படி போகாதீங்க. அந்த லிஸ்ட்டில் யார் வந்து உங்கள் தொகுதியில் உங்கள் மக்களுக்காக வேலை செய்து சேவை செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் உருப்படியாக இருக்கும். இது வந்து இந்த ஒரு நாள் கூத்துக்கு நம்ம 5 வருஷம் கஷ்டப்படுறோம். இந்த திட்டு பசங்க கிட்ட எல்லாம் ஊழல் 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 வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருக்குது. அதை பற்றி தட்டி கேட்குறது எவனா ஒரு அரசியல் கட்சியாவது பேசுகிறா? கிடையாது.
ஏன்னா அவனும் ஊழல் பண்ணி டொனேஷன் வாங்கி இதை வாங்கி அதை வாங்கி இந்த அரசியலுக்கு வரான். இல்லாட்டி ஏதோ தப்பு பண்ணிட்டு இதுதான் ஒரு அவங்களுக்கு சரணாகதி. ஒரு சிலர் இந்த அண்ணாமலையை அவங்க பெரிய ஒரு ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கான். படித்த முட்டாள்கள், இந்த தற்கூரிகள், இந்த விஜய் பின்னால் போகிற தற்கூரிகள் மாதிரி அந்த தற்கூரிகள். இந்த அண்ணாமலை அவன் ஒரு கரப்ட் பிளடி ஃபெலோ. எவ்வளோ இது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை இந்த அவன் இருந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பேர்த்தை ஏமாற்றி மிரட்டி சம்பாதிச்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு தெரியுதா? முட்டா மக்களுக்கு. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.